தேவ ஜனமே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உண்மையாகவே அந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கூறுகிற அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதனோடு கூட வேதனையை அவர் கூட்டுவதில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கொடுக்கிறதா இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சக்தி, பலன். ஆசீர்வாதம் என்பதே, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதே அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சக்தி, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும், சுகமாய் ஆரோக்கியமாய் சமாதானமாய் வாழ முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல வெற்றியை காண முடியும். வெற்றியை காண்பதற்கான ஒரு வழியை கொடுப்பது தான் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனாலே தேவன் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவா இருக்கிறார், எப்பொழுதும் நம்மை நடத்துகிறவா இருக்கிறார். இந்த நாளிலும் ஆராதனை வேளையில் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களானால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். தேவனை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே நாம் தேவனை நம்பி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இந்த நாளிலும் கூட வேத பாடமாக ஏசியா திருச்சின புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சத்தியம் என்ன காண்பிக்கிறது நமக்கு? எவன் இருளிலே நடக்கிறானோ, வெளிச்சத்தை காணாதபடி இருளிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லப்படுகிறது. வெளிச்சம் இல்லாதவன், இருளின் வாழ்கிற ஒரு மனிதன், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நமக்கு வெளிச்சம் இல்லை, எல்லாமே இருளாய் காணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி காண முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வது அநேக நாட்களிலே அது வீணாய் போகிறது. நம் சம்பாத்தியம் வீணாய் போகிறது, நம்முடைய நினைவுகள் வீணாய் போகிறது. நாம் செய்கிற அநேக காரியங்களிலே நாம் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கண்டு கொள்ள முடியாத நிலைமையில நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சோதனை என்கிற ஒரு காரியம் குறுக்கிடுகிறது. சோதிக்கப்படுகிற ஒரு நிலைமையில எந்த நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காரியங்கள் நடைபெறுகிறது. இருளான காரியங்கள், நமக்கு விரோதமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதை பார்த்து நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன கஷ்டப்பட்டாலும், எப்படி சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியவில்லை. நம் வாழ்க்கை எப்பொழுதும் இருள் அடைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, இருளில் நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு வேதனை நமக்குள்ளே இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்தை முற்றிலும் நம்பி, அவரையே நம்பி, அவருடைய நாமத்தை முற்றிலும் நம்பி, அவர் உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ண வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவரே சார்ந்து கொள்ளும்போது இருள் நீக்கப்படுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. இருள் நீக்கப்படுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. தன் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் சொல்கிறார், என்னை நம்பு, என்னுடைய நாமத்தை நீ நம்பு, என்னை நம்பு, என்னை சார்ந்து கொள். நாம் தேவனை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாள் நம்புகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கையானவர்கள் ஒருவரும் இல்லை, எதையும் நம்ப முடியாது. ஆனால் கர்த்தரை நம்புகிற நாம் வீணாய் போவதில்லை, கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் சொல்கிறார்,
பிரச்சனையில் இருக்கிறியா? வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு இருக்கிறியா? சாதிக்க முடியவில்லையே என்ற ஒரு போராட்டம் உனக்குள்ளே இருக்கிறதா? எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நீ முற்றிலும் நம்பு. அவரையே நீ சார்ந்து கொள். அப்பொழுது எல்லாவற்றையும் நீ செய்வாய். எல்லாவற்றையும் சாதிக்க உன்னால் முடியும். ஜெயம் உனக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயந்து, தேவனுடைய நாமத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, அவருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறது, நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் மாறுகிறது, நமக்கு இருக்கிற கவலைகள் மாறுகிறது. நாம் சாதிக்க முடியவில்லையே என்ற அந்த ஒரு பெரிய அந்த ஏக்கம், அந்த ஒரு துக்கம், அந்த ஒரு கவலை நம்மை விட்டு ஓடுகிறது. நாம் ஒரு வெளிச்சத்தில் நடக்கிற பலனுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மனிதன் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் ஆசீர்வதித்தா என்ன செய்வேன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை பெற்றுக்கொள்வாய், அதனோடு கூட உனக்கு வேதனை வருவதில்லை என்று சொல்கிறார். அதனால பலன் உள்ள ஒரு வாழ்க்கை, நமக்கு சக்தி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பாருங்க, அவர்களுக்கு எப்பொழுது உதவி செய்கிறதாவே இருக்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்க. பாருங்க, அவரை நம்பின ஒருவனும் கெட்டு போவதில்லை. அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவர் துணியோடு உங்கள் வாழ்க்கையை சேர்த்து கொள்ளும் போது, அவர் துணியோடு நீங்கள் வாழும்போது அந்த வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கிறது. அவர் துணை நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் அவர் துணையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால எப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள் வந்தாலும் கூட அதை தூக்கி வெளியே போட்டு, நான் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனை நான் சார்ந்து இருக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் முற்றிலும் நம்புகிறேன், கர்த்தருக்கு நான் முற்றிலும் கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறேன். அதனால இந்த தீங்கு என்னை வராது, எனக்கு வராது, இந்த பொல்லாப்பு எனக்கு வராது, இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை நான் காண்பேன், நான் உயர்வேன், நான் வாழ்வேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலன் எனக்குள்ளே வரும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. பாருங்க, அதே 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால் அதில் நடுப்பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன் சார், முற்றிலும் முழுதுமாக நான் வாசிக்கிறேன். அதில் நடுப்பகுதியை மாத்திரம் நமக்கு முக்கியமான ஒரு செய்தி. ஆகையினால இந்த 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முற்றிலும் நான் வாசிக்கிறேன். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? மீட்க கூடாதபடிக்கு என் காலம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்ணீரத்தினாலே கடலை வரப்பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் தண்ணீரினாலே தாகத்தால் செத்து நாறுகின்றது. 3வது வசனம் கூட சொல்லப்படுகிறது, நான் வானங்களுக்குள் காலையுள்ளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சிலையாக்குகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் கை, என் கரம் குறுகிற்றோ? மீட்க கூடாதபடிக்கு என் கை குறுகிற்றோ? விடுவிக்க கூடாத பலன் இல்லாமல் நான் போய்விட்டனும்? உன்னை விடுவிக்க முடியாத அளவுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? கர்த்தர் சொல்கிறார், உன்னை மீட்க கூடாதபடி என் காலம் குறுகி போகவில்லை. உன்னை மீட்க கூடாதபடி நான் பலன் குன்றின ஒரு மனிதன் அல்ல, பலன் குன்றி போனவர் அல்ல என்று சொல்கிறார். அவர் அதுக்கு கீழே இருக்க வசனம் பாதிக்க சொன்னால், அவர் அற்புதங்களை செய்கிறாராம். வானத்துக்கு அவர் ஒரு திரைச்சிலை போட்டு மூடுகிற தேவனாயிருக்கிறாராம். வானத்திற்கு இரட்டை உடுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். காவலுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறாராம்.
அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பெரிதாக இருக்கிறது. அவர் பெரிய தேவன். அவருடைய கை குறுகி போகவில்லை. உனக்கு உதவி செய்யும்படியாக, உதவி செய்யாமல் போகும்படியாக, உன்னை ரட்சிக்க முடியாமல் போகும்படியாக அவருடைய கரம் குறுகி போனதில்லை. உனக்கு உதவி செய்வதற்கு முடியாதபடி அவருடைய பலன் குன்றி போன பலன் அல்ல. அவர் மகா பெரியவர். பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னா, அவர் குறுகி போனவர் அல்ல, பலனற்றவர் அல்ல. அவரை ஒரு சின்ன இடத்துல வைத்து நாம் பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஆலயத்திலே வைத்து நாம் அவரை பார்க்க முடியாது. அதற்குள்ளே அவரை அடக்கி வைக்க முடியாது. ஒரு சின்ன இடத்தில் அடக்கி வைக்க முடியாது. ஆலயத்தில் அடக்கி வைக்க முடியாது. சின்ன கட்டிடத்துக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே நாம் அவரை அடக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் மீறி, எல்லாவற்றிலும் மீறப்பட்டவர், எல்லாவற்றும் அடங்காத ஒரு பெரிய அற்புதமான தேவன். வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் என்று வேதம் சொல்கிறது. வானமும் பூமியும் கொள்ளாத தேவன். வானத்துக்கும் பூமியும் கூட கொள்ளாத அளவு அவர் பெருகின தேவனாயிருக்கிறார். பெருக்கமுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். வானமும் பூமியும் பாதாளங்களும் சகலவற்றையும் ஆளுகை செய்த அற்புதமான ஒரு பெரிய தேவன். அவரை ஒரு சின்ன குறுகின இடத்திலே நாம் வைத்து காண முடியாது. அவர் குறுகினவர் அல்ல. அவருடைய பலன் குறுகி போனது அல்ல, பலன் அற்றவர் அல்ல. சகலவற்றையும் மீறி, எல்லாவற்றையும் மீறி, வானமும் பூமியும் கொள்ளாத பெரிய தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போயிற்றோ, உனக்கு உதவி செய்யாதபடி என்னுடைய பலன் குன்றி போயிற்றோ, என்னை சார்ந்து கொள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படி. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ நம்பு. உன் தேவனையே நீ சார்ந்து கொள். அப்பொழுது இருள் மாறி நீ வெளிச்சத்திலே நடப்பாய். ஹல்லேலூயா. இந்த நாட்டில நம்மை ஒரு வெளிச்சத்தின் வழியில நடத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 137 சங்கீதத்தில் நாம் பார்ப்போமானால் 136:12 நாம் பார்ப்போமானால் அங்கே சொல்லப்படுகிறது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், அவர் ஓங்கிய புயம் உடையவர், பலத்த கரம் உடையவர். அவருடைய கரம் குறுகி போனது அல்ல, குறுகி போன கரம் அல்ல. அவருடைய புயம் பலத்தது, பலனற்றவர் அல்ல, பலனுள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். அவரை சிறிய நாம் பார்க்க முடியாது. சிறிய ஒரு இடத்திலே வைத்து காணுகிற தேவனால அவர் எல்லாவற்றையும் மீறி வாழ்கிற ஒரு பெரிய தேவன், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற தேவன். பாருங்க, வானமும் பூமியும் கொள்ளாத தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பலத்த கையும் ஓங்கிய புயமும் உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகினாலே அன்பதாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலத்த கையும் ஓங்கிய புயமும் உடைய நம்முடைய தேவன் சொல்கிறார், என் கை குறுகி போகவில்லை, என் பலன் குன்றி போகவில்லை. உனக்கு உதவி செய்யும்படியாக என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி என் கரம் குன்றி போன கரம் ஒன்றுமில்லை. தாராளமாக ஏராளமாக அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கூட அளவு கடந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற நம்முடைய தேவன் தான் சொல்கிறார், என்னை நீ சார்ந்து கொள், என்னை சார்ந்து கொள், என் நாமத்தை நீ முற்றிலும் நம்பு, எனக்கு முற்றிலும் நீ கீழ்ப்படி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. பாருங்க, நாம் அவரை முற்றிலும் நம்ப முடியும். அவரை முற்றிலும் நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைப்பதை இந்த உலகத்தில் ஒன்றுமே தடையே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா, அவர் அற்புதங்களின் தேவனாயிருக்கிறார், அதிசயங்களின் தேவனாயிருக்கிறார், வல்லமை உள்ளவரும் பராக்கிரமும் நிறைந்தவருமாயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் காண முடிகிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 நாம் வாசிப்போமானால், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது,
நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், என் கை குறுகி போனதல்ல, என் பலன் குன்றி போனதல்ல, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் செய்ய என்னாலே கூடும், அதனால என்னை சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கும் கூட இயேசு அதை சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அறிந்தவராயிருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை முற்றும் முடிய எல்லாவற்றையும் அறிந்தவராகிறார். உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய சகல காரியங்களையும் அறிந்தவராகிறார். தன் பிள்ளையை தன் தகப்பன் எந்த விதத்திலே அறிந்து வைத்திருக்கிறாரோ அதை காட்டிலும் மேலாக அறிந்தவராயிருக்கிறார். சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளினுடைய காரியங்களை பெற்றோர் அறிந்து கொள்ள முடியாத அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். தன் பிள்ளைகளுடைய காரியங்களிலே அநேக காரியங்களை நாம் முற்றிலும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் அறிந்தவர், உங்களை முற்றிலும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், என் சத்தத்துக்கு என் ஆடுகள் செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவரு ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அவர்களை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை நான் அறிந்தவனாயிருக்கிறேன், அவைகளுக்கு நான் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. தேவாவையானவர் தாங்க இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனை, நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை. தேவன் கரத்திலிருந்து ஒருவனும் அவர்களை பறித்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஜீவனுக்கு ஒரு பாதிப்பும் வராது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பும் வராது. உங்களுடைய தேகத்தில், உங்களுடைய சரீரங்களிலே குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் நீக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால உங்கள் சரீரம் முற்றிலும் குணமாகும். உங்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள், நிறைய நேரங்களில் நாம் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய நேரங்களில் கெட்டு போன ஒரு நினைவோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து நீங்க மாறிடுங்க. இல்லை, நாங்கள் கெட்டு போவதில்லை. இதை ஆண்டவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் ஒரு காலம் என்று சொல்லப்படுது. ஒரு காலம் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை காரியங்களை, பொல்லாத காரியங்களை நீங்கள் சந்தித்தாலும் கூட அவைகளினால நீங்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்லப்படுது. ஒரு காலம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரியே, நீங்கள் கெட்டு போவதில்லை. அது மாத்திர அவைகளை என் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதும் இல்லை. அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். ஆகினாலே அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாதாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார், உங்களை ஒருவனும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நான் உங்களை அறிந்தவனாய் இருக்கிறேன். நீங்கள் என் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறீங்க. என் சத்தத்தை அறிந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. என் சத்தம் அற்புதமான சத்தம். பாருங்க, எந்த ஆடுகளுக்கு தான் நல்ல மேய்ப்பனுடைய சத்தம் பிடிக்காமல் போகும்? யோசித்து பாருங்க. நல்ல மேய்ச்சலை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை எந்த ஆடுகள் வெறுக்கும்? அந்நியனுடைய ஆடுகளுக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்நியனுடைய சத்தத்தை அது அறியாததினாலே அவனுடைய சத்தத்துக்கு அவைகள் செவி சாய்ப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. இதே அதிகாரத்தில் நீங்கள் முன்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்நியனுடைய சத்தத்தை அவைகள் அறிவதில்லை. ஆகினாலே அந்நியனுக்கு
அவைகள் செவி கொடுப்பதில்லை என்று நாம் சொல்லப்படுகிறது. அதனால நாம் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதவர்கள், அந்நியனுடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்பது இல்லை. அந்நியனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பின் செல்கிற ஆடுகள் நாம் அல்ல. நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். இந்த நல்ல மேய்ப்பன் நல்ல ஜீவனை நமக்கு கொடுக்கிறார், நல்ல தேவைகளை நமக்கு சந்திக்கிறார், நம்மை அவர் பாதுகாக்கிறார், நாம் கெட்டு போகாதபடி நம்மை காப்பாற்றுகிறார், அவருடைய கருத்திலே நம்மை வைத்து பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனை எந்த ஆடுகள் தான் செவி கொடுக்காமல் இருக்கும்? இந்த நல்ல மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் பாக்கியம் உள்ளவைகள், அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. கர்த்தர் அதான் சொல்றாரு, இந்த ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், இவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகளே என் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த நாளில அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் உயர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். என்னை சார்ந்து கொள்ளுங்கள். ஏசியா கிருஷ்ண புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோமே, கர்த்தருக்கு பயந்து, எவன் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரையே சார்ந்து கொள்வானால் அவருடைய வாழ்க்கையில இருள் அல்ல வெளிச்சம் உண்டாகும். இருளில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த இடத்துல அவருடைய சத்தத்தை கேட்கிற நமக்கு ஜீவனை தேவன் கொடுக்கிறார். அவருடைய கருத்திலிருந்து நம்மை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. நம்மளும் ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே 29:30 கூட நாம் வாசிப்போமானால், அதே அதிகாரத்தில் 29:10-30 அப்படி வாசிப்போமானால், அவைகளே எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளே என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இங்கே இயேசு சொல்லுகிறதை பாருங்க, அவரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், எனக்கு அவைகளை கொடுத்த என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன், மூடி பாதுகாக்கிற கரத்தில் வைத்து நம்மை காப்பாற்றுகிற கிறிஸ்து இயேசு என்று அவரை நம்பி அவருடைய கரத்திலே பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாராம். அவர் தான் நல்ல உங்களை பாதுகாக்க முடியும். உங்களை நல்ல ஜீவனோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பாய் அவர் வைத்துக் கொள்ள முடியும். அவரிடத்திலிருந்து ஒருவரும் உங்களை பறிக்க முடியாது. உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்து காப்பாற்றுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை பிதாவாகிய தேவனுக்கு உண்டு. உங்களை அப்படி வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசையும் கூட பிதாவாகிய தேவனுக்கு உண்டு. அவர் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே நம்மை கொடுத்திருக்கிறார். அவரும் கூட தன் கரங்களிலே நம்மை வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னிலும் பெரியவர் என் பிதா, என்னிலும் பெரியவர் என் பிதா என்று சொல்கிறார். நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அதனால நம்மை அவருடைய இயேசு கிறிஸ்துவின் கருத்திலே பிதா கொடுத்திருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து பிதாவின் கருத்தோடு நம்மை சேர்த்து மூடி பாதுகாக்கிறார். அவருடைய கருத்தினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் கருத்திலே நம்மை வைத்து பிதாவின் கரங்களினாலே மூடப்பட்டு நாம் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறோம். மூடி நம்மை பாதுகாக்கிற தேவன், பிதாவும் குமாரனும் நம்மை பாதுகாக்கிறார். ஆவியானவரும் கூட நம்மை முத்திரையிட்டு பாதுகாக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதனாலே இவர்கள் மூவரும் நம்மை விடுவதிலே காப்பாற்றுறாங்க. பாருங்க, இந்த குமாரனுடைய கரத்தில் நம்ம வைத்து பிதாவாகிய தேவனுடைய கரம் அதை மூடி, 2 கரங்களும் நம்மை மூடி பாதுகாக்கிறது. ஆகினாலே அவர்கள் கரத்திலிருந்து ஒருவனும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது.
உங்களை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. எப்பொழுதும் நீங்கள் ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை நம்புங்க, விசுவாசிங்க, அதை காணுங்க. இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாய் பிதாவின் கரம் நம்மை மூடி வைத்திருப்பதை நீங்கள் காணுங்க. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிங்க. என் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் என்பதை விசுவாசிங்க. நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்க்கை தொடரட்டும். ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவருடைய கரம் குறுகி போனதல்ல, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உதவி செய்யக்கூடாதபடி அவருடைய பலன் குன்றி போகவில்லை. ஆகினால நம்முடைய நம்பிக்கை பிதாவாகிய தேவன் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர் மீது எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நம் மீது வேண்டாம், நம்மை காற்றிலும் நம்மை வாழ வைக்கிற பெரிய தேவன், வானமும் பூமியும் கொள்ளாத அதிசயமான தேவன் அவர். அவரை எங்கும் அடக்கி வைக்க முடியாத தேவன். அவர் செய்வதை ஒருவனும் தடை செய்ய முடியாத ஒரு பெரிய தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய கரம் நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய கரம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறதா, எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறதா இருக்கிறது. ஆகையினாலே அவர் கரத்தின் கீழாய் நாம் அடங்கி இருக்கிறோம் என்பதை கூட நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க. ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்திலே கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே நான் அடங்கி இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் என்னை மூடி பாதுகாக்கிறார், என்னை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று அறிக்கை செய்யுங்க. வாயில அதை சொல்லுங்க. தேவனை துதிங்க. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போம், அதை ருசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க எவ்வளோ அற்புதமான தேவன். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுகிறவர் பெரியவர். நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நாங்கள் ஏன் பலனற்று போக வேண்டும்? கவலையப்படாதீங்க. நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருக்கார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறதை நாம் பார்ப்போம். 27ஆம் சங்கீதம் 5:6 நாம் பார்ப்போமானால், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தேவன் மறைத்து வைத்து இருக்காராம். நம்மை கூடாத மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறாராம். எதற்காகனா, உயர்த்துவதற்காக, கண்மலையின் மீது உயர்த்துவதற்காக. உங்களுக்கு உயர்வான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த உயரமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய கருத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. உங்களை அங்கு மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறாராம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறாராம், ஒளித்து வைத்திருக்கிறாராம். உங்களுடைய தலையை ஒரு நாள் கண்மலையின் மேலே உயர்த்துவாராம். ஆமோசன் சொல்கிறது, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உங்களுடைய தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. தேவன் தன் கரங்களினாலே மறைத்து ஒளித்து உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. உங்களை அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் நீங்க இருக்கிறீங்க. உங்கள் தலை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க வாழாக மாட்டீங்க, தலையாக தான் ஆவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தைகள். அவர் சொன்னது ஒன்றுமே தடைப்பட்டு போவதில்லை. அவர் சொன்னதை செய்கிற தேவன். பாருங்க, அவர் உங்களை மறைத்து ஒளித்து வைத்திருப்பதற்கு காரணம் உங்களை உங்கள் சத்துருக்கு முன்பாக உயர்த்தும்படியாக.
உயர்த்தும்படியாக நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர்கள் பலிகளை செலுத்தி ஆனந்த துதிகளை நீங்க செலுத்த போறீங்க. ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துவதற்கு நீங்க தயங்க மாட்டீங்க. துதி செலுத்துவதற்கு தயங்க மாட்டீங்க. துதிப்பதும் பலி செலுத்துவதுமே உங்க வேலையா இருக்கும். உலக கவலைகள் உங்களை ஆண்டு கொள்ளாது. உலக பிரச்சனைகள் உங்களை ஆண்டு கொள்ளாது. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க போறீங்க, ஆராதிக்க போறீங்க, பலி செலுத்த போறீங்க, தேவனுக்கு மகிமை செலுத்த போறீங்க. இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. தேவன் இதனாலே மகிமைப்பட போகிறார். அவர் மகிமைப்படுவதற்காகவே உங்களை அவர் கூடாத மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறார். உங்கள் தலைகளை உங்களுடைய சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்த போகிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்கள் பலிகளை செலுத்த போறீங்க. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் பலிகளை செலுத்துவதற்கு நீங்க ஒரு நாளும் தடை பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க செய்யுங்க. அவரை துதிக்க வேண்டிய காரியங்களில நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு எந்த விதத்தில் பலி செலுத்த வேண்டுமோ, எப்படிலாம் துதிகளை செலுத்த வேண்டுமோ, எப்படிலாம் தேவனை கனப்படுத்த வேண்டுமோ அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவரை நம்புங்க. அவருடைய நாமத்தை முற்றிலும் நம்புங்க. அவருக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியுங்க. இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும், இந்த உலகமே நம்மை கைவிட்டாலும் கூட, உலகமே அடக்கி ஆள முடியாத தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்க மறந்து போய்விடாதீங்க. அவர் கை குறுகி போகவில்லை. ரட்சிக்கும்படியாக உங்களை காப்பாற்றக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. உங்களை எல்லாவற்றிலும் தாங்கி நடத்தக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் பலனற்றவாய் இல்லை. உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடி பலனற்றவாய் அவர் இல்லை. பலன் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரம், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் பராக்கிரம் நிறைந்தவர். அவர் செய்த அற்புதங்கள் அந்த 36ஆம் அதிகாரத்தில் நீ 136ஆம் சங்கீதத்தை முழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் என்னெல்லாம் செஞ்சார். வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், எகிப்திலே ராணுவத்தை முறியடித்தார், சிவந்த சமுத்திரத்தை திறந்தார், சூரியனை சந்திரனை உண்டாக்கினார். அவரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லா பராக்கிரமங்களை செய்தவரும், வல்லமை நிறைந்தவரும், அவருடைய கரத்தில் நம்மை வைத்து காப்பாற்றுகிற தேவன் எவ்வளோ உன்னதமானவர் என்பதை மாத்திரம் நாம் தியானிப்போம். அதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்வோம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மில் இருப்பவர் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 71வது சங்கீதத்தில் அப்படியே நாம் பார்ப்போமானால் 71:1 நாம் வாசிப்போமானால் அங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பாருங்க. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நான் உம்மை நம்பி வெட்கம் அடையாதபடி செய்யும். ஒரு நாளும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்றேன். இது என்னுடைய சரியான மொழிபெயர்ப்பு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே, கர்த்தாவே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கம் அடைந்து போவதில்லை. அல்லேலூயா. உன்னையே நம்பிட்டேன். உம்முடைய நம்பிக்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய நம்பிக்கையினாலே நான் உயிர் வாழ்கிறேன். உம்முடைய நம்பிக்கையினாலே நான் ஜீவிக்கிறேன். உண்மையே நம்பி நான் வாழ்கிறேன். இக்கட்டிலே உதவி செய்கிறவாய உண்மை நம்பி இருக்கிறேன். பொல்லாப்பு நேரங்களிலே பாதுகாப்பை கொடுப்பவாய் உண்மை நான் நம்பி இருக்கிறேன். உண்மையை நான் சார்ந்து வாழ்கிறேன். ஆகினால நான் ஒரு நாளும் வெட்கம் அடைந்து போவதில்லை. நீங்க யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளின் சட்டத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. இங்க சொல்றாரு தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் கெட்டு போக மாட்டேன், உன்னை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கமடைந்து போக மாட்டேன், உண்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன். 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நம்பிக்கையுமாயிருக்கு. நீரே நோக்கம், வேற நோக்கம் எனக்கு இல்லை. நம்முடைய நோக்கம் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே. நாம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் ஒருவரே.
நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், அநேக காரியங்களிலே நாம் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், நம் வாழ்க்கையில வெற்றிக்கான அநேக வழிகள் நம் களத்தில் இருக்கலாம். ஆனாலும் கூட அவைகளை காட்டிலும் அதெல்லாம் வாய்க்க பண்ணுக தேவனுடைய கரம் பெரியது, அவருடைய வல்லமை பெரியது. என்னுடைய எண்ணங்கள் எல்லாம், என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் கர்த்தாவே நீரே என்னுடைய நோக்கம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்க, என் நோக்கமே அதுதான். என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையும் ஆயிற்று. சின்ன சிறு வயது தொடங்கி எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ தேவனை ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை தொடங்கிடுச்சு. அன்னைக்கு தான் நீங்கள் ஒரு புது மனிதனாக வந்துட்டீங்க. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக ஆயிட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் சிறு பிள்ளைகள் தான். அந்த சிறு பிள்ளை தொடங்கி எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராக எப்போ ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்றையிலிருந்து இன்று வரை உங்கள் நம்பிக்கையெல்லாம் கர்த்தராகிய தேவன் தான். முழு நம்பிக்கையும் தேவன் தான். அவரையும் நீங்கள் நம்பி இருக்கீங்க. அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? எப்படி அவர் உங்களை கைவிட முடியும்? ஏசாயா சொல்றதில் பார்க்கிறோமே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை முற்றிலும் நம்பி அவரையே சார்ந்து கொள்ளும்போது அவர் இருளிலிருந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண செய்கிறாராம். இருளில் நடக்கிற நீங்க தாசு அவருடைய வார்த்தைகளை கேட்டு, என் தாசனுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய நாமத்தை நம்பி அவரையே சார்ந்து கொள்கிற உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும், வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாகும். அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கப்படுகிறாலே, தேவன் உங்களை அறிந்தவராயிருக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அவருடைய கரத்தில் மாத்திரம் அல்ல, பிதாவாகிய தேவன் அவரை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அவருடைய கருத்தினாலே நீங்கள் மூடப்பட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க. பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறீங்க. அந்த இடத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. அந்த இடத்திலிருந்து உங்கள் தலையை நிமிர செய்கிறார். உங்கள் தலை நிமிர்த்தப்படும். உங்களை சுற்றிலும் இருக்கும் அநேக ஜாதி ஜனங்கள் முன்பாக உங்கள் தலை நிமிரப்படும். நிமிர்ந்து வாழப்போகிறீர்கள். கர்த்தர் அற்புதமாய் உங்களுக்கு நன்மைகளை செய்வாராக. தொடர்ந்து நீங்கள் சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை விசுவாசிங்க. எப்பொழுதும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு இந்த நாட்டில் முடக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் வீட்டில் குடும்பமாக அமர்ந்து ஆராதனை நேரங்களை நாம் அசட்டை பண்ணாதபடி அந்த நேரங்களிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம், துதிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைங்க உங்கள் குடும்பங்களில் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? நாங்களும் கூட இனிமேல் ஜெபத்தை அப்படி தான் மாற்றுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பம் 2 குடும்பத்துக்காக நம்முடைய ஒரு பெயர் அட்டவணையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் என்னத்தை எப்படி ஜெபிச்சுக்கிறீங்க இல்லையா? இனிமேல் ஒரு மாற்றம் வரட்டும் உங்கள் வாழ்க்கையில். அது உண்மையாகவே ஆவியான எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். நேற்று நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, குடும்ப ஜெபத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிப்பது, ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பங்களுக்காக ஜெபிப்பது, சபையில விசுவாசிகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அப்படி ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து குடும்ப ஜெபங்களில் அப்படி ஜெபிங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் நல்ல ஒரு செய்திகளை கேளுங்க, நல்ல செய்திகளை நீங்களும் கூட தியானிங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வியாதிகள் எல்லாம் தீரட்டும். இந்த கொரோனா வைரஸ் இனிமேல் யாரையும் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாதபடி எல்லாத்துக்கும் ஒரு தடையை தேவன் கொடுக்கட்டும். ஏன்னா அவர் கை குறுகி போகவில்லை. அவருடைய கை பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த அவருடைய காலத்தில் இந்த கொரோனா வைரஸை நாம் கொடுப்போம். இப்படிப்பட்ட வியாதிகள் இனி வரக்கூடாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு தடை வேணும். ஆண்டவரை விடுதலை வேணும். எங்கள் தேசம்
ரட்சிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாங்கள் சீக்கிரமாகவே தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வாங்கி இருக்கிறது. உங்களை பிதாவாகிய தேவன் காப்பாற்றுகிறபடினாலே உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய செய்தியை ஐயா கொடுக்கும்படி உங்களுடைய வார்த்தையை சொல்லும்படி கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மீது தேவ கிருபை இருக்கட்டும். அப்பா உங்களுடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்தட்டும். விசேஷமாய் இது உங்களுடைய வசனங்களாய் உங்களுடைய வார்த்தையாக்கு அப்படின்னாலே ஒவ்வொருக்கும் ஆண்டவர் இந்த நாள் சொன்ன வண்ணமாக அவர்களை அப்பா நீர் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். கூடாத மறைவிலே மறைத்து ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன். சத்துருகளுக்கு முன்பாக அவருடைய தலை உயர்த்தப்படும் என்று சொல்கிறேன். அவருடைய தலைகளை நீ உயர்த்த சித்தமுள்ளவர்களாக இருக்கு அப்படின்னாலே ஸ்தோத்திரம். உங்களுடைய காலத்திலிருந்து ஒருவரும் இவர்களை பறித்துக் கொள்ள முடியாது. இவர்களுக்கு நீ நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இவர்களை நீர் அறிந்தவராக இருக்கிறேன். இவர்களும் கூட உங்களுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகினாலே இவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்பதை நாங்கள் ஆண்டவருடைய வேதத்திலே பார்த்தோமே. ஒரு நாளும் கெட்டு போகாதபடி காப்பாற்றுகிறவர், உங்களுடைய கால்களிலே வைத்து பாதுகாப்பவர். இந்த நாளிலும் கூட அப்பா உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, சபையை ஆசிர்வதிங்க, விசுவாசிகளை ஆசிர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசிர்வதிங்க. எங்கள் சபையெல்லாம் திறக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரை தேவனை ஆராதிப்பதற்கான உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழாலும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகமும் வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடு, நம்முடைய பிள்ளைகளோடும், நம்முடைய சபைகளோடு கூட இந்த உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தமான்களோடு கூட இன்றும் எப்பொழுதும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.